வணக்கம். நாவன் அகாடமியிலிருந்து செந்தமிழ் பாவை. இன்று நாம பார்க்க போகிற வகுப்பு என்னவென்றால் வாண்ட் வுட் லைக். ஸோ வாண்ட்னா வேண்டும். ஸோ வாண்ட்க்கு ஈக்குவலான ஒரு ஃபார்மல் ஃப்ரேஸ் தான் வுட் லைக். ஸோ வாண்ட் அப்படின்னா இன்ஃபார்மல், வுட் லைக் ஃபார்மல். வாண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம். இதே வுட் லைக்ன்றது ஃபார்மல். ஸோ இது பிஸ்னஸ் சூழல்ல பேசுறது, ப்ரொஃபஷனலா பேசுறது, ஃபார்மலா பேசணும், பொலைட்டா பேசணும்னா நாம பயன்படுத்த போறது வுட் லைக். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி எங்கெந்த இடத்துல எந்த ஸ்ட்ரக்சரோட வரும்ன்றத நாம பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இந்த வாண்ட்ன்றதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. இந்த வாண்ட்ன்ற இந்த வார்த்தையை எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு பயன்படுத்தலாம்னா ஐ, வி, யூ, தே. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வருது அப்படின்னா வாண்ட். இதே ஹி, ஷி, இட், நேம் இந்த சப்ஜெக்ட் வருது அப்படின்னா வாண்ட்ஸ். ஸோ வாண்டோட எஸ் சேர்க்கணும். ஸோ இந்த இங்கிலீஷ் கிராமர் நாம ஏற்கனவே ஒரு வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவர்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்கிறேன். அந்த லிங்க் மூலமா நீங்கள் படித்துக் கொள்ளலாம். ஓகே, அடுத்து வுட் லைக். ஸோ இந்த வுட் லைக்ன்ற இந்த ஃப்ரேஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருத்தமாக தான் இருக்கும். ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், நேம் வந்தா வுட் லைக் தான். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாம வுட் லைக் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் எ பென். ஐ வாண்ட் எ பென் அப்படின்னா எனக்கு ஒரு பேனா வேண்டும். வாண்ட்னாலே வேண்டும் தான். அப்ப ஐ வாண்ட் பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா என்ன பொருள்? எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னா என்ன, அந்த இடத்துல என்ன மீனிங்? நான் வீட்டுல நான் பேசுறேன், அப்பா எனக்கு ஒரு பேனா வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் அ பென் நான் சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பொருள்னா எனக்கு இமீடியட்டா வேணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபார்மலா இருக்கும். ஓகே, நம்ம வீட்ல பேசலாம், ஃப்ரெண்டோட பேசலாம். எனக்கு உடனே வேணும், இமீடியட்டா வேணும், ஐ வாண்ட் அ பென். இதே நான் வந்து கொஞ்சம் பணிவா பொலைட்டா கேட்க விரும்புகிறேன் என்றா ஐ வுட் லைக் எ பென், ஐ வுட் லைக் எ பென் ப்ளீஸ். ஸோ அந்த ஐ வுட் லைக் அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கும் போது கடைசி எண்டிங்ல நம்ம ப்ளீஸ்ன்னு சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொலைட்டா இருக்கும். ஐ வுட் லைக்னாலே பொலைட் தான். பின்னாடி ஒரு சிலர் ப்ளீஸ் சேர்த்தும் பேசுவாங்க. ஐ வுட் லைக் எ பென் ப்ளீஸ், எனக்கு ஒரு பேனா வேணும்ப்பா ப்ளீஸ். ஓகேயா, அதே போல அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் அன் அம்ப்ரலா. ஐ வாண்ட் அன் அம்ப்ரலா அப்படின்னா எனக்கு ஒரு கொடை வேணும். ஐ வாண்ட் அன் அம்ப்ரலா, எனக்கு ஒரு கொடை வேணும் இமீடியட்டா, எனக்கு இப்ப வேணும். ஐ வாண்ட் அன் அம்ப்ரலா. இது ஐ வுட் லைக் அன் அம்ப்ரலா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது பணிவா, ஐ வுட் லைக் அன் அம்ப்ரலா. ஸோ இந்த ஏ அண்ட் ஆர்டிக்கிள் வந்து எப்ப போடணும்ன்றது நாம இதுக்குள்ள வகுப்புல, இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்புல பார்த்துருக்கோம். நீங்க அதுல போய் படிச்சுக்கலாம். ஏ அண்ட், அந்த ஆண்ட்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், வவல் சவுண்ட் வந்து ஆண்ட் போட போறோம். ஓகே, அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் 2 பேப்பர்ஸ். எனக்கு 2 பேப்பர்ஸ் வேணும். அப்ப இதை நான் பணிவா கேட்கணும் அப்படின்னா ஐ வுட் லைக் 2 பேப்பர்ஸ். எனக்கு 2 பேப்பர்ஸ் வேணும் ப்ளீஸ். ஐ வுட் லைக் 2 பேப்பர்ஸ் ப்ளீஸ். அதே போல அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் மில்க். இந்த மில்க் முன்னாடி எந்த ஆர்டிக்கிளுமே நம்ம பயன்படுத்தல. காரணம் என்னன்னா மில்க் வந்து அன்கவுண்டபிள் நவுன், என்ன முடியாதது. அப்ப அதுக்கு வந்து ஏவோ ஆனோ வரவே வராது. ஸோ ஆர்டிக்கல் அந்த இடத்துல தேவையில்லை. ஸோ ஐ வாண்ட் மில்க், எனக்கு பால் வேணும், ஐ வாண்ட் மில்க். இதே ஐ வுட் லைக் மில்க் அப்படின்னா எனக்கு பால் வேணும் தான், அதே மீனிங் தான். ஆனா கொஞ்சம் பொலைட்டா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் அப்படின்னா ஐ வுட் லைக் மில்க். ஓகே, இதே அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் சம் மில்க். எனக்கு கொஞ்சம் பால் வேணும், சம் மில்க். ஐ வுட் லைக் சம் மில்க், எனக்கு கொஞ்சம் பால் வேணும். இதே ஐ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க். ஐ வாண்ட் சம்திங், அப்ப வாண்ட் பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால சம்திங், ஐ வாண்ட் சம்திங், ஏதாவது. ஐ வாண்ட் சம்திங் எதுக்கு, என்ன காரணத்துக்கு? டு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு. ஓகே, ஐ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க். அப்ப டு பக்கத்துல ஒரு வேர்பை ஆட் பண்ணிக்கும். அந்த வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். ஐ வாண்ட் சம்திங் ஏதாவது, ஐ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் பேப்பர்ஸ் டு ரைட். ஐ வாண்ட் எ பேப்பர் டு ரைட், எனக்கு வந்து எழுதுறதுக்கு ஒரு பேப்பர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட்
ஒரு ஆப்ஜெக்ட் ஏ பேப்பர். இதை எதற்கு வேணும்னு சொல்லும்போது டு பக்கத்துல ஒரு மெயின் வேர்ப் ப்ரெசென்ட்டா கொடுத்தீங்க. ஓகேயா? அதே போலதான் கீழே வந்து ஃபார்மல் ஸ்பீச். ஐ வுட் லைக் சம்திங் டு ட்ரிங்க். எனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேண்டும். அடுத்து பாருங்க, கொஞ்சம் மாத்திருக்கேன். ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் சம்திங் கோல்ட். எனக்கு ஏதாவது குளிர்ச்சியா குடிக்க வேணும். அப்ப ஏதாவது குளிர்ச்சியா வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் சம்திங் கோல்ட். எதற்கு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி டு கொடுத்து குடிக்கிறதுக்கு, டு ட்ரிங்க். ஓகேயா? ஐ வாண்ட் சம்திங் கோல்ட் டு ட்ரிங்க். இதே கொஞ்சம் ஃபார்மலா பேசும்போது ஐ வுட் லைக் சம்திங் கோல்ட் டு ட்ரிங்க். அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் டு. மேலே எல்லாமே ஐ வாண்ட், ஐ வுட் லைக்னு கொடுத்தோம். ஐ வாண்ட், ஐ வுட் லைக் கொடுக்கும்போது பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்க. ஓகேயா? ஆனா கீழே பாருங்க, ஐ வாண்ட் டு. அப்ப வாண்ட் டு நாம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அப்ப பொலைட்டா கேட்கணும் அப்படின்னா ஐ வுட் லைக் டு. ஓகேயா? அப்ப வாண்ட் டு வந்தாலும் சரி, வுட் லைக் டு வந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்துல வர மெயின் வெர்ப் பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் டு ட்ரிங்க் சம்திங் கோல்ட். ஏதாவது குளிர்ச்சியாக நான் குடிக்க விரும்புகிறேன். அப்ப இது என்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறேன். ஓகேயா? இதே ஃபார்மலா பேசணும் அப்படின்னா ஐ வுட் லைக் டு ட்ரிங்க் சம்திங் கோல்ட். ஓகேயா? அப்ப வாண்ட் டு, வுட் லைக் டு வந்தா பக்கத்துல ஒரு மெயின் வெர்ப் வரணும். அந்த மெயின் வெர்ப் பிரசன்ட்டா வரணும். இது இங்கிலீஷ் கிராமர். இது மாறாது. இது நினைவில் இருக்கணும். அதே போல ஐ வாண்ட் டு மீட் ஹிம். நான் அவனை சந்திக்க விரும்புகிறேன். இதே பொலைட்டா ஃபார்மலா பேசணும்னா ஐ வுட் லைக் டு மீட் ஹிம். நான் அவனை சந்திக்க விரும்புகிறேன். அதே போல அடுத்து பாருங்க, ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு த ஜிஎம். நான் ஜிஎம்மோடு பேச விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு த ஜிஎம். இது பொலைட்டா ரிக்வஸ்டா பேசுறது. ஓகே. அடுத்து பாருங்க, டு யூ வாண்ட் சம் பிஸ்கெட்ஸ். இது கேள்வி. அப்ப கேள்வியா கேட்கணும். வேண்டுமா அப்படின்னு கேட்கணும்னா டு யூ வாண்ட். அப்ப டு யூ வாண்ட் அப்படின்னா வேண்டுமா. என்ன வேணுமா? சம் பிஸ்கெட்ஸ். டு யூ வாண்ட் சம் பிஸ்கெட்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வேணுமா? ஆஃபர் பண்றேன். உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் வேணுமா? இதே ஃபார்மலா பேசணும் அப்படின்னா would you like some biscuits? would you like some biscuits? இதே அடுத்து பாருங்க, do you want to. அப்ப do you want to வந்தது அப்படின்னா பக்கத்துல வர மெயின் verb present தான். do you want to dance? do you want to dance? டான்ஸ் ஆட விரும்புகிறீர்களா? அப்ப இன்வைட் பண்றேன். டான்ஸ் ஆட வாங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றோம். do you want to dance? இதே வந்து கேள்வியா கேட்கணும் அப்படின்னா ஃபார்மலா. அப்ப would you like to dance? would you like to dance with me? நீங்க என்னோட ஆட விரும்புகிறீர்களா? வாங்க என்னோட ஆட வாங்க அப்படின்னு நான் இன்வைட் பண்றதுக்காக நாம இதை பேசுறோம். ஓகே. அடுத்து பாருங்க, அதே போல இன்வைட் தான். do you want to have lunch? நீங்க லஞ்ச் சாப்பிட விரும்புறீங்களா? லஞ்ச் சாப்பிடுங்க அப்படின்னு இன்வைட் பண்றதும் இதே தான். அத ஃபார்மலா சொல்றது would you like to have lunch? லஞ்ச் சாப்பிடுறீங்களா? ஓகே. அதே போலதான் அடுத்துமே do you want to watch a movie? நீங்க ஒரு படம் பார்க்க விரும்புகிறீர்களா? நீங்க ஒரு படம் பார்க்குறீங்களா? ஓகே. நம்ம தமிழ்ல பேசும்போது விரும்புகிறீர்களா அப்படின்லாம் பேச மாட்டோம். எப்படி கேட்போம்? ஒரு படம் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அதுதான் இது. do you want to watch a movie? இதே ஃபார்மலா பேசணும் அப்படின்னா would you like to watch a movie? ஓகேயா? அப்ப இது எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின். அப்ப வேண்டுமா வேணுமான்னு கேட்கும்போது ஒன்னு do you want, உங்களுக்கு வேணுமா. இதே would you like to, would you like அப்படின்னு கேட்கிறோம் அப்படின்னா அதுவும் வேண்டுமா தான். அதாவது வாண்ட்டுக்கு பதில் would like நாம யூஸ் பண்றோம். அதே போலதான் want to நீங்க எந்தெந்த இடத்துல யூஸ் பண்றீங்களோ அங்கெல்லாம் would like to. ஓகேயா? ஸோ வாண்ட்ன்றது இன்ஃபார்மல், would likeன்றது ஃபார்மல். ஓகே. அடுத்து WH கொஸ்டின். உங்களுக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? இப்போ நான் ஒரு இடத்துல போறேன். அங்க வந்து என்னைய பார்த்து வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது இன்ஃபார்மல். ஸோ இது யார் எப்படி எதுக்காக கேட்பாங்கன்னா
இப்ப எனக்கு வந்து அவங்க கேட்கிற அவங்க கிட்ட பேச பிடிக்கல. அல்லது ஏதோ ஒண்ணு அவங்க மேல எனக்கு ஒரு கோபம் இருக்கு. அப்ப நான் ரூடா கேட்கிற மாதிரி பொருள் ஆயிடும். ஸோ யாரையும் யார்கிட்டயும் நாம வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேண்டும்? அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகேயா? வாட் டு யூ வாண்ட்ன்றது இன்ஃபார்மல் வே ஆஃப் ஸ்பீச். நீங்க இது எங்க பயன்படுத்தலாம்னா, உங்க வீட்ல, உங்க வயது ஒத்தவங்களோட, அல்லது உங்க வயதை விட சிறியவர்களோட நீங்க பேசலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கலாம். நீங்க வெளிய வந்து ப்ரொஃபஷனலா பேசும்போது, வாட் டு யூ வாண்ட்ன்னு வந்து யார்ட்டயும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதற்கு பதில் ஃபார்மலா எந்தெந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணலாம்னா, ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு எப்படி உதவலாம்? ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இதே மே ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவலாமா? மே ஐ ஹெல்ப் யூ? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? உங்களுக்கு நான் எப்படி என்ன செய்யட்டும்? என்ன செய்யலாம்? ஸோ அந்த மாதிரி பொருள்ல தான் நம்ம ஃபார்மலா பேசணும். நல்லா நினைவு வச்சுக்கோங்க. நீங்க ஆஃபீஸ்ல பேசுறீங்க அப்படின்னா, வாட் டு யூ வாண்ட்ன்ற வார்த்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா, அது ரூடா தெரியும். ஸோ அந்த வார்த்தையை நம்ம அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. அப்படி அந்த இடத்துல அது தேவை அப்படின்னா, ஃபார்மலா எப்படி பேசலாம்? ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? மே ஐ ஹெல்ப் யூ? வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ஸோ இப்படித்தான் ஃபார்மலா நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த வகுப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே புரிந்திருக்கும்னு நம்புறேன். நன்றாக புரிந்தது என்றால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அதே போல இது ஆங்கிலம் கற்க விரும்பும் உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதிய வரவு என்றால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் இருக்கும், எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய பார்வைக்கு வந்துவிடும். ஓகே, இப்ப நாம இதெல்லாமே படிச்சோம் இல்லையா? ஸோ இதே போல சென்டென்ஸ் நீங்க மேக் பண்ணி காமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஓகே, frame similar sentences and drop your answers in the comment box. ஓகே, நன்றி. விடைபெறுகிறேன்.